நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாலலீலை என்ற தலைப்பிலே ஹரிகதை நடத்த இருக்கிறார்கள். ஊத்துக்காடு வம்சத்திலே வந்த எங்கள் அன்பிற்குரிய அலமேலு அவர்களும் வணக்கத்துக்குரிய ஐயா சுப்பராமன் அவர்களும் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி நாழிக்கொரு லீலை செய்யும் நந்தகோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் நீலமேகம் போல இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து குடியிருப்பான். இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது பல நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நீலமேகம் போல இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடியிருப்பானா குடியிருப்பானா? அட, எதை போட்டாலும் பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் நீலமேகம் போல இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடியிருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து குடியிருப்பான். குடியிருக்க வைக்க போகிறார்கள் அலமேலு அவர்களும் சுப்பராமன் ஐயா அவர்களும். மேடை அவர்கள் வசம். हरये नमः। अजमजरमणाद्यनन्तमन्तर्निजमुखबोध सदद्वितीयपूर्णम् शिवमखिलहृदि स्फुरस्वमाया विकसित विश्वविलासमानता स्मः। ॐ स्मृतिबलित समस्ताभीष्टमुद्यद्दिनेश प्रतिपटनिज शोभाचान्त विघ्नान्तकारम् कमपि शिव भवान्यो रङ्गसौभाग्यमन्तःसुरमणिमवलम्बे चारुलम्बोदराख्यम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। யாரென்ன சொன்னாலும் அஞ்சாத நெஞ்சமே, யாரென்ன சொன்னாலும் அஞ்சாத நெஞ்சமே, ஐயன் கருணையை பாடி ராகலாபனமுடன் பாடி முடிந்தால் அழவோடு ஜதியோடு பாடி. அருமையன வந்த பிறவிகளோ பல ஆயிரம் தந்தாலும் வருமோ, ஆதலில் யார் என்ன சொன்னாலும் அஞ்சாத நெஞ்சமே, அஞ்சாத நெஞ்சமே, அஞ்சாதே நெஞ்சமே, ஐயன் கருணையை வேதமும் நாட நாரதநாதமோ வேதமும் நாட 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 நாணக்குழல் ஒன்று போதுவான். அவன் நீரத கழலாட கோபியரும் பாட நேர் நேர் என சொல்லி தானாடுவான். அந்த ஐயன் கருணையை ராகலாபனமுடனும் பாடி முடிந்தால் அடவோடும் ஜதியோடும் பாடி. அருமையன வந்த பிறவிகளோ பல ஆயிரம் தந்தாலும் வருமோ, ஆதலில் யார் என்ன சொன்னாலும் அஞ்சாத நெஞ்சமே, அஞ்சாத நெஞ்சமே, அஞ்சாதே நெஞ்சமே, ஐயன் கருணையை பாடி. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय। விற்பெரும் விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ சற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனொரு துயர்களை தேவை பற்றலர் வீய கையில் கோல் கொண்டு பார்த்தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஸ்ரீயப்பதியுடைய பரமானுகிரக விசேஷம் ஸ்டார் விஜய் டிவியினுடைய
12வது பக்தி விழாவிலே பகவானுடைய சரித்திரத்தை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை நல்கிய ஸ்டார் விஜய் டிவியினுடைய நிர்வாகத்தினருக்கும் அதன் ஊழியர்களுக்கும் பக்தர்களான உங்களுக்கும் பகவானுக்கும் எங்களுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு ஜெகநாதனுடைய புகழை பேசத் தொடங்குகிறோம். உலகத்தில் பகவான் எத்தனையோ அவதாரங்களை பண்ணியிருக்கான். கபில வாசுதேவனுடைய அவதாரம் தொடங்கி ஏராளமான அவதாரங்கள் பண்ணியிருந்தாலும் 10 அவதாரங்கள் ரொம்ப விசேஷமாக பேசப்படுறது. அந்த 10 அவதாரங்களையும் ராமகிருஷ்ண அவதாரம் இன்னும் விசேஷமாக பேசப்படுறது. அவதாரங்கள் இந்த தசாவதாரத்தில் தொடர்பு படுத்தி பார்க்கணும்னா ராமகிருஷ்ண அவதாரங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு மாதிரி மற்ற அவதாரங்களை பார்க்கறது கஷ்டம். பொதுவாக வாழ்க்கையில் நம்ம லௌகீகத்தில் பார்த்தாலே ராமகிருஷ்ணன்ற பெயர் இருக்கே ஒழிய மத்ஸ்யராமன், வராகராமன், வராககிருஷ்ணன் எங்கேயாவது பார்க்குறோமா? ஏன்னா ராமனும் கிருஷ்ணனும் ஒன்றுதான்னு சொல்லக்கூடியதான விஷயங்கள். திருமங்கையாழ்வார் திருவல்லிக்கேணி இருக்கிற பார்த்தசாரிய மங்களாசாசனம் முதல்ல சொன்னது, விற்பெரும் விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர் கடை தேவை பற்றலர்விய கையில் கோல் கொண்டு பார்த்தன் தேர்முன் நின்றானேன்னு கண்ணனை சொன்னவர் சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு ராமனில் முடிச்சுட்டார். ஏன்னா ராமனும் கிருஷ்ணனும் ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய அவசியமான தெய்வங்கள். உலகத்தில் லௌகீகமான காரியங்களை பண்ணக்கூடிய நேரத்தில் ராமனில் ஆரம்பித்து கிருஷ்ணனில் முடிக்கணும். ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வெபோகதி நசம்சயா, ஸ்ரீராம ராம 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 ராமான்னு சங்கல்பங்கள்லாம் ஆரம்பிப்போம். காரியங்கள்லாம் முடிஞ்சப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணானுஸ்மரணம் பலம் ஸ்ரீ கிருஷ்ண 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 கிருஷ்ணான்னு முடிக்கிறோம். இந்த ராமனையும் கண்ணனையும் வைத்து கர்மாக்களை பண்ணினாதான் அதனுடைய பலன்கள் பரிபூர்ணமாக நமக்கு வந்து சேரும். ராமனையும் கண்ணனையும் நம்ம நினைக்கிறோம், ஆனால் எப்படி நினைக்கிறோன்னு தெரியாமலே நினைச்சுட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், யாரோ ஒரு விருந்தாளி வந்தால் நம்ம என்ன பண்ணுறோமோ பண்ணலையோ ஒரு பாயசமும் ஒரு பச்சடியும் பண்ணுறோம். இது ரெண்டும் ஏன் பண்ணுறோம்? தத்துவம் பேசுகிறவாளை கேட்டால் வாழ்க்கையானது இனிப்பில் ஆரம்பித்து புளிப்பில் முடிஞ்சிடும்பா. ஆனால் பாயசமும் பச்சடியும் அதுக்கு பண்ணலை, பகவான் ராமனையும் கண்ணனையும் நினைக்கிறதுக்காக பண்ணுறோம். தசரதன் செய்தான் யாகம், அந்த யாகத்தில் வந்தது பூதம், அந்த பூதம் தந்தது பானம், அந்த பானத்தில் வந்தது ராமாவதாரம். ராம 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 சீதா ராம ராம ராம. பகவான் சக்கரவர்த்தி திருமகன் பாயசத்திலேருந்து பிறந்ததால் ராமன் நினைக்க பாயசம் போடுறோம். பச்சடி போடுறோமே, அது எதுக்கு போடுறோம்? கண்ணனுக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும். தயிரை தாளித்து பச்சை நிறத்தானுடைய அடிக்கமலங்களை நினைவூட்டும் தன்மையால் பச்சையானடின்னு பேர் வச்சுருந்தோம். இந்த சோம்பேறித்தனத்தினால பச்சையானடின்னு பச்சடின்னு மாறி போயிடுது. அப்படி ராமனும் கண்ணனும் ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய தெய்வங்கள். பகவான் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணி கொண்ட காலத்திலேயே கிருஷ்ணாவதாரத்துக்கும் சங்கல்பம் பண்ணிக்கிறான். தசரதனானவன் குழந்தை பிறக்கலைன்ற நேரம் தனியாக இருந்து மனசில் ரொம்ப வருத்தப்படுறான். புத்திரார்த்தம் தப்யமானஸ்ய நாசீத் வம்சகரசுதஹ. புத்திரார்த்தம் தப்யமானஸ்ய ந ஆசீத் வம்சகரசுதஹ. வம்சத்தை விளங்க வைக்கக்கூடிய ஒரு குழந்தை இல்லையேன்னு அவன் மனசில் நினைக்கிற நேரம் பிரணவத்திலேருந்து ஒரு பதில் வந்தது. அத்யோகம் தசரத புத்திரஹா புனகா வசுதேவஸ்யன்னு ஒரு பதில். இவன் என்ன கேட்டான்? ந ஆசீத் வம்சகர சுதகா. வம்சத்தை விளங்க வைக்கக்கூடிய ஒரு குழந்தை இல்லையே. ஆனால் பிரணவம் அதை வேறு விதமாக எடுத்துடுது. வம்சகர சுதகா. வம்சம்னா குலம்னு ஒரு பொருள் இருந்தாலும் மூங்கிலுக்கு வம்சம்னு பேர். வம்சகர சுதகா, மூங்கிலை கையிலே வைத்திருக்கக்கூடிய, மூங்கிலா என்னது, புல்லாங்குழல கையில் வைத்திருக்கக்கூடிய குழந்தையை அவன் கேட்குறானோன்னு நினச்சி பிரணவத்திலேருந்து பதில் அத்யோகம் தசரத புத்திரஹா. தசரதா, உனக்கு நான் பிள்ளையாக பிறக்க போகிறேன். புனகா வசுதேவஸ்ய, மீண்டும் வசுதேவனுக்கு பிறக்க போகிறேன்னு சூச்சகமாக சொல்லி பகவான் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதாரத்தை பண்ணினான். புனகா வசுதேவஸ்யன்றது புனர்வசு நட்சத்திரத்தில் பண்ணினான். கிருஷ்ணாவதாரம் பண்ணக்கூடிய காலத்தில் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார். அவரை மறக்கக்கூடாதுன்னு தசரதனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தை பகவான் கிருஷ்ணன் எடுத்துட்டான்.
அப்படி ராமாவதாரத்திலே ராமனுக்கும் கண்ணனுக்கும் ஒரு தொடர்பை பார்த்தாள். பகவான் சக்கரவர்த்தி திருமகன் பிறந்தது திரேதாயுகம். பகவான் பிறந்தது நல்ல வெயில் காலம். கண்ணன் பிறந்தது மழைக்காலம். அவன் பகல் 12 மணிக்கு பிறந்தான், இவன் ராத்திரி 12 மணிக்கு பிறந்தான். அவன் அரண்மனையில் பிறந்தான், இவன் காராகிரகத்தில் பிறந்தான். அவனுக்கு சம்பிரமோத்சவம்னு பேர், கண்ணன் பிறந்தது ரபசோத்சவம்னு பேர். அங்கே தசரதன், கைகேயி, சுமத்திரை, கௌசலைன்னு 4 பேருக்கு நடுவே பிறந்தான். இங்கே வசுதேவன், தேவகி, நந்தகோபன், யசோதை இவர்களுக்கு இடையே பிறந்தான். அங்கே ஆதிசேஷன் லக்ஷ்மணனா அவதாரத்தை பண்ணினான், இங்கே பலராமனா அவதாரத்தை பண்ணுறான். அங்கே ராவணன் கும்பகர்ணனா வந்தவர்கள், இங்கே தந்தவக்ரன் சிசுபாலனா வந்தான். அது மாதிரி பகவான் ராமனுக்கும் கண்ணனுக்கும் ஏகப்பட்டதான ஒற்றுமை. கோதண்டம் கை சுமந்த கொற்றவன். பகவான் ராமனை சொல்றச்ச கோதண்டம் கை சுமந்த கொற்றவன். கண்ணனை பற்றி சொல்றச்சு அதே சொல்றாள், கோதண்டம் கை சுமந்த கொற்றவன். கண்ணனும் கோதண்டம் கை சுமந்த கொற்றவன். கண்ணன் கையில் கோதண்டம் எங்கே வந்தது? கோதண்டம்னா வில்லுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கோனா பசு, தண்டம் என்றால் அதை விரட்டக்கூடிய கோல். பசுமாட்டை விரட்டக்கூடிய கோலை கையிலே வைத்து கொண்டு ராஜகோபாலனாய் காட்சி தருவதால் கோதண்டம், கோதண்டம்னு அதுக்கு பொருளை சொன்னார். பகவான் ராமன் எப்படி? ஆற்றை கடந்து வனம் போனவன். எந்த ஆற்றை கடந்து எந்த வனம் போனான்? கங்கை எனும் ஆற்றை கடந்து தண்டகவனம். கங்கை எனும் ஆற்றை கடந்து தண்டகவனம் போனவன். கிருஷ்ணனும் அப்படிதான், யமுனை எனும் ஆற்றை கடந்து பிருந்தாவனம் போனவன். ராமன் எப்படிறான்? கோபியாத வன்குணத்து கொற்றவன். பகவானுக்கு கோபமே வராது, கோபம் வந்தா உலகம் தாங்காது. ஆனால் கண்ணனை பற்றி சொல்றச்ச கோபி யாதவன் குணத்து கொற்றவன். கோபியாத வன்குணத்து கொற்றவன்ற வார்த்தையை கோபி யாதவன் குணத்து கொற்றவன். அங்கே ராமன் எப்படி? இலக்குவனார் பின் சென்ற இறைவன். கிருஷ்ணாவதாரத்தில் இலக்குவனார் பின் சென்ற இறைவன். ராமாவதாரத்தில் தான் இலக்குவனுடைய அவதாரமாச்சு. கிருஷ்ணாவதாரத்தில் எங்கடா ஆச்சுன்னா, இலக்குவனா லக்ஷ்மணன் நினச்சிட்டு இருக்கோம். இலக்குனா குறி, வனார் என்றால் அடிப்பதில் கெட்டிக்காரன். குறி பார்த்து அடிப்பதில் கெட்டிக்காரன் யார்? அர்ஜுனன். அவனை தேர்தட்டில் பின்னாடி வச்சு முன்னாடி போனவன். ஆகவே கண்ணனுக்கு பின்னாடி இலக்குவனார் இருக்காள். மாரீச்சனும் அம்மானை உயிர் பிரித்தவன். ராமாவதார காலத்தில் அம்மானை உயிர் பிரித்தான். கிருஷ்ணாவதாரத்தில் பேசறிச்சா அம்மானை உயிர் பிரித்தான். அது அம்மானைன்னு பிரித்தா, இது அம்மானைன்னு சேர்த்தான். உலகத்திலேயே 2 மாமாக்கள் தான் ரொம்ப பிரசித்தமான மாமாக்கள். 6ம் 16ம் ஆமூரில் வேங்கட்டும், ஏறும் பரிமாவே ஏற்றமா, மற்றதெல்லாம் சும்மா இருமா, களி கிளற வந்தமா, சந்தமாமான்னு ஒரு தமிழ் வச்சனம். மாமானா 2 மாமா தான். ஒன்று சகுனி மாமா, 2வது கம்ச மாமா. 2 மாமாக்கள் தான் ரொம்ப விசேஷமானவன். மகாகவி ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் சகுனி மாமாவை பற்றி ஒரு அற்புதமான ஸ்வராட்சர பாடல் ஒன்று பாடியிருக்கார். காந்தாரம் பயந்தரும் மாமா, காந்தாரம் பயந்தரும் மாமா, மாமா காந்தாரம் பயந்தரும் மாமா, உந்தன் கருத்துக்கு ஈடு சொல்ல போமா, மாமா காந்தாரம் பயந்தரும் மாமா. ஆய்ந்தோய்ந்து பாராதான் தான் சாக கடவன் என்றாய்ந்தோய்ந்து பாராதான் தான் சாக கடவன் என்றான்றோர் சொல் பொய்யாக போமா, மாமா அந்தரங்க யோஜனை ஏதானாலும் மாமா, ஆசையாக கேட்பேனே நேசமுள்ள மாமா, அதிசயம் அதிசயம் அதிலும் உமது மதி கடவும் எதுவும் பலமுள்ள மாமா, அதிசயம் அதிசயம் அதிலும் உமது மதி கடவும் எதுவும் பலமுள்ள மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆய்ந்தோய்ந்து பாராதான் தான் சாக கடவன் என்றாய்ந்தோய்ந்து பாராதான் தான் சாக கடவன் என்றான்றோர் சொல் பொய்யாக போமா, மாமா அந்தரங்க யோஜனை ஏதானாலும் மாமா, ஆசையாக கேட்பேனே நேசமுள்ள மாமா,
அதிசயம் அதிசயம் அதிலும் உமதுமதி கடவும் எதுவும் இல்லை பலமுள்ள மாமா அதிசயம் அதிசயம் அதிலும் உமதுமதி கடவும் எதுவும் இல்லை பலமுள்ள மாமா அந்தரங்க சிந்தையிலே சிந்தையோடு முந்தையிலே அறிவனு சந்தையிலே வாங்கி வந்த மாமா அதிசயம் அதிசயம் அதிலும் உமதுமதி கடவும் எதுவும் இல்லை பலமுள்ள மாமா அந்தரங்க சிந்தையிலே சிந்தையோடு முந்தையிலே அறிவனு சந்தையிலே வாங்கி வந்த மாமா விளங்கு மரநிலை துலங்க வரும் மொழி புலங்க வரும் அருளியர் மாமா விளங்கு மரநிலை துலங்க வரும் மொழி புலங்க வரும் அருளியர் மாமா விதியனு நதி மடு விழுந்தவர் என இரு கரங்கொண்டு வாழவென தூக்கி விடு மாமா விளங்கு மரநிலை துலங்க வரும் மொழி புலங்க வரும் முறை அருளியர் மாமா விதியனு நதி மடு விழுந்தவர் என இரு கரங்கொண்டு வாழவென தூக்கி விடு மாமா ஈரழு உலகிலும் உன்னை போல மாமா இடு இணை என்று எங்கு ஒன்றுமில்லை மாமா ஈரழு உலகிலும் உன்னை போல மாமா இடு இணை என்று எங்கு ஒன்றுமில்லை மாமா எங்கிருந்து எந்தனுக்கு வந்தனையோ மாமா பங்கிரு எனது தவ பாகியந்தன் மாமா எங்கிருந்து எந்தனுக்கு வந்தனையோ மாமா பங்கிரு எனது தவ பாகியந்தன் மாமா 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 பதனி பதனி சரி சரி க மாமா 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 பதனி பதனி சரி சரி க மாமா சரியா மாமா சரியா மாமா நீ சரியா மாமா நீ சரியா மாமா சரி சரி மாமா சரி சரி மா சமான மாமா தனி தனி மாமா தனி தனி மா நிதானி மாமா நிதானி மாமா நீ தனி மாமா நீ தனி மாமா பாதக மாமா மகாபாதக மாமா சனித மாமா சகுனி மாமா காந்தாரம் பைய கருமாமா மாமான்னு ரெண்டே அக்ஷரத்தை வச்சு பாடப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்வராட்சர பாடல். அப்படி பகவான் ராமனையும் கண்ணனையும் ஒன்றா தான் தரிசனம் பண்ணுறாள். அப்பேற்பட்ட பகவான் இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு கண்ணனா அவதாரம் பண்ணுறான். ஒரு குழந்தை பிறந்த காலத்தில் உடனே சிரித்தாலே பெரிய ஆச்சரியமாக கொண்டாடுவோம். ஆனால் கிருஷ்ணன் பிறந்த காலத்தில் என்ன பண்ணினான்? பிறந்த போதே பேசினான், ஐயன் பிறந்த போதே பேசினான், தன் பிஞ்சு கரங்களை இங்கும் அங்கும் வீசி பிறந்த போதே பேசினான். பகவான் பிறந்த உடனே பேசினான். அவன் எப்படி பேசினான்? தியாகபிரம்மன் சொல்றாள். இந்த கிருஷ்ணன் எப்படி பேசினான் தெரியுமா? సమయానికి తక్కువ మాటలాడినే సమయానికి తక్కువ మాటలాడినే సమయానికి తక్కువ మాటలాడిన దేవకి వసుదేవుడనే కించినటు సమయానికి తక్కువ మాటలాడినే రంగేశుడు సద్గంగా జలగుడు సంగీత సాంప్రదాయ గుడు సమయానికి తక్కువ మాటలాడినే. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசினான். அதுவும் எப்படி பேசினான்? రంగేశుడు సద్గంగా జలగుడు సంగీత సాంప్రదాయ గుడు సమయానికి. ரங்கேசுடு சத்கங்கா ஜலகுடு சங்கீத சாம்பிரதாய குடு. சங்கீதம் நன்னா தெரிஞ்சிருந்தாலே அவளுக்கு இங்கிதமாக பேச தெரியும். அது நல்ல தீர்த்தக்கரையில் வசித்த சங்கீத வித்வான்னா சொல்லணுமா? ரொம்ப அற்புதமாக பேசுவான். மதுரமணி ஐயர் ஒரு இடத்துல பாடி கச்சேரி முடித்து கீழே இறங்கினார். அங்கேருந்து ஒரு பிரமுகர் வந்து, ஐயர்வாள் நீங்கள் முன்னைக்கு இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்டுனர். எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு வித்வான் அப்படி சபையில் சொல்லலாமா? நம்மளை போல் சாதாரண மனுஷாலாக இருந்தால் கோபிச்சுப்போம். மதுரமணி சிரித்தார். அந்த பிரமுகரை பார்த்து சொன்னார், பிரமுகர்கள் நான் அன்றைக்கி எப்படி பாடினோன்னா அப்படியே தான் இன்றைக்கும் பாடின்னு இருக்கேன். உங்கள் ஞானம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குனார். அப்படி சங்கீத வித்வான்கள் சமத்காரமாக எப்படி பேசுவாளோ அது மாதிரி பகவான் பேசினான். அதுவும் எப்படி பேசினான்? தன் பிஞ்சு கரங்களை இங்கும் அங்கும் வீசி பிறந்த போதே பேசினான். கை கால அசைச்சுட்டு பேசினான். எப்பேற்பட்ட வித்வான்களாக இருந்தாலும் கையை கட்டிண்டு பாடினாள்னா பாகவதர் எப்படி பாடினார்? நன்னா பாடினார், அவ்வளோதான் சொல்லுவாள். ஆனால் அவள் இந்த மனோதர்மம் நன்னா வளரணும்னா கை காலை அசைச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பாடுறது ஒரு தர்மம். அப்போ தான் அவளுக்கு மனோரதம் நன்னா வளரும். எங்கள் குருநாதர் நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர்னு பேர். ஊத்துக்காடு மகாகவியுடைய சாகித்யங்கள் இன்றைக்கி உலகத்தில் பேசப்படுறதுன்னா அதுக்கு மூல காரணமாக விளங்கியவர். மகாகவியுடைய 6வது தலைமுறையில் வந்தவர். அவர் சங்கீத வித்வான்கள் கை காலை எப்படி அசைச்சு பாடுவாள்னு ஒரு பாடல் பாடுவார். முஷிரி கைவிட்டதை முடிகொண்டான் பிடிப்பதும் மாங்கூடி மல்லர்தம் மாட்டுவதை. முஷிரி கைவிட்டதை முடிகொண்டான் பிடிப்பதும் மாங்கூடி மல்லர்தம் மாட்டுவதை. பிசிராக டைகர் கிழிப்பதும் வேறு பாடகர் கையில் சுருட்டுவதும்.
செம்மங்குடி அதை பின்னுவதும் ஒரு செம்பை எடுத்து கொண்டோடுவதும் தம்மும் குரலில் அறிய குடி தெலுங்கானவர் கையில் செப்பிப்பதும் கும்பகோணத்தோரு ராஜமாணி கம்பில் கோத்த புலக உணர்ச்சிகளை அம்புகளாகையில் தந்தியில் சௌடைய ஆகாசவாணி போல. ஒவ்வொரு வித்வான்களும் எப்படி கை காலை அசைச்சு பாடுவாள்னு இந்த பாடல். இதுக்கு விளக்கம் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கணும். பகவான்கிட்ட போன்றதுனால பகவான் அப்படி தன் பிஞ்சு கரங்களை இங்கும் அங்கும் வீசி பிறந்தபோது பேசினான்னு மகாகவி சொன்னாள். அப்பேற்பட்ட பகவான் ஒருத்தி மகனாய் பிறந்து மற்றொருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தவன். ஆயர் பாடியில் அனந்தரம் எவ்வளவோ லீலைகளை பண்ணக்கூடிய நேரம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நம்ம வீட்டு குழந்தைகளும் சாப்பிடணும்னா உடனே ஒரு வைத்தியர்கிட்ட போவோம், மருந்து வாங்கி தருவோம். அப்படி பகவான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கக்கூடிய நேரம் யசோதை ஒரு நாளைக்கு தன்னுடைய மைத்துனர் உபநந்தனர் சொல்லக்கூடிய நந்தகோபனுடைய சகோதரன் வீட்டுக்கு குழந்தையை எடுத்துன்னு போனாள். நமஸ்காரம் பண்ணி சொன்னால், சுவாமி அவன் சரியாக சாப்பிட மாட்டேன்றான், மப்பு அதிகமாக எடுத்து அதை மருந்தை கொடுங்க. அப்போ உபநந்தனர் கேட்டார், மப்பு ஆற அளவுக்கு என்னம்மா சாப்பிட்டான் அதை சொல்லி அப்புறம் மருந்து தரேன். யசோதை சிரிக்கிறா, இவன் சாப்பிட்டது கொஞ்சமாக நஞ்சமாக, எதை சொல்கிறது எதை விடுறது, இவன் என்னெல்லாம் சாப்பிட்ருக்கான். குச்சேலன் தந்த அவலை தின்றான், கோபிகள் தந்த வெண்ணெய் தின்றான், மாமிகள் தந்த பக்ஷணம் தின்றான், மன்னன் சேரன் கூட்டும் தின்றான், விதுரன் கொடுத்த தோலை தின்றான், மேலுக்கு கொஞ்சம் கஞ்சியும் உண்டான், சபரி கொடுத்த பழத்தை தின்றான், திரௌபதி தந்த கீரை தின்றான், பூதனை தந்த விஷத்தை தின்றான், புண்ணியர் தந்த கவளம் தின்றான், என் கை பாலும் சோறும் தின்றான், இத்தனளவு மண்ணும் தின்னான்.